ஞானத்திற்காக சங்கீதம் 34 சங்கீதம் 5 வசனத்தை 4, 5 2 வசனங்களை வாசி கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 34 சங்கீதத்தினுடைய 4, 5 வசனங்களிலிருந்து இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த மாத இறுதியில் கூட, பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் கூட கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணினார். அது ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம், அவர் எல்லா தீமைகளையும் நம்மை விடுதலையாக்கி அவைகளை நமக்கு நன்மையாக மாற பண்ணுவார் என்று நமக்கு வாக்குரைத்தார். இந்த காலை வேளையிலும் இந்த முதல் ஆராதனையில் வந்திருக்கிறதான உங்களுக்கு சங்கீதம் 34 வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேச விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 34 சங்கீதத்தின் 4, 5 வசனங்களை படிக்கும்போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற அநேகருக்கு சில பயங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் ஏதோ ஒரு சிந்தையோடு நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அநேக நமக்கு உண்டு என்பதை அறிந்து தான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதக்காரனும் தன் வாழ்க்கையில் அநேக விண்ணப்பங்கள், ஜெபங்களோடு தேவ சமூகத்திலே அவன் ஜெபித்ததை குறித்து இந்த 34 சங்கீதத்தில் படிக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்கிற அவர் உங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் செவி கொடுத்து உங்களுடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விடுவித்து உங்களை புறப்பட பண்ணுவார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், நீ எந்த விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு, எந்த மனபாரத்தோடு வந்திருந்தாலும் இந்த புதிய மாதத்தில் புதிய காரியத்தை செய்கிறவர். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ ஆராதிக்கும் போதே அவர் எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து எல்லா பயங்களுக்கு உன்னை நீங்களாக்கி விடுவித்து அவர் உன்னை அனுப்ப போகிறார். இந்த 34 சங்கீதம் தாவீது அபிமெலேக்கு என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதனை கண்டு அங்கே இருந்து புறப்பட்டு ஓடினதை குறித்து நாம் படிக்கிறோம். 34 சங்கீதத்தினுடைய தலைப்பில் படிக்கும்போது, அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷமாறின போது அவனால் துரத்து விடப்பட்டு போகையில் பாடினதான சங்கீதம். இந்த சம்பவங்கள் 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு பயந்து தாவீது புறப்பட்டு அவன் ஓடிக்கொண்டிருந்ததான ஒரு சந்தர்ப்பம் அது நீங்கள் 1 சாமுவேல் 21 படிக்க முடியும். நோபில் இருந்து அகிமெலேக்கு இடத்துல அவன் ஓடி வந்தான். நோபில் இருக்கிற அகிமெலேக்கு என்றும் ஆசாரியன் இடத்தில் தாவீது வந்து சவுல் இப்படி பின்தொடர்ந்து வருகிறான் என்று அவனிடத்தில் தங்கி அவனிடத்தில் அப்பங்களை புசிக்கும்படி வாங்கினதையெல்லாம் 1 சாமுவேல் 21 நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே இருக்கிற போது அவனுக்கு பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. ஆசாரியனாகி இந்த அகிமெலேக்கு தான் அவனுக்கு அந்த கோலியாத்தை வெட்டினதான அந்த பட்டயத்தை கொடுத்து யுத்தத்துக்கு புறப்படும்படியாக சொல்லுகிறான். அங்கிருந்து புறப்பட்டு தாவீது அதுலாம் என்ற ஒரு கெபிக்கு வந்ததாக நீங்கள் அடுத்து இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் படிக்க முடியும். தாவீது தன் வாழ்க்கையிலே சவுல் நிமித்தம் பயந்து ஓடிக்கொண்டிருந்தான ஒரு சந்தர்ப்பத்தில் பாடினதான ஒரு சங்கீதம் தான் இந்த 34 சங்கீதம். இந்த 2 மாதங்கள் எத்தனையோ பயங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து சவுலை போல நம்மை மிரட்டி கொண்டு, நம்மை எதிர்த்து கொண்டு, நம்மை பயமுறுத்தி கொண்டு தான் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலவரத்தில் வந்திருக்கிற சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ அவரை நோக்கி பார்த்தால் அவர் உன்னை பிரகாசம் அடைய பண்ணுவார். அவருடைய பிள்ளைகளுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த சவுலுக்கு பயந்து தாவீது அப்படியே இங்கே ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு இது எதுவுமே புரியலை. என்ன இந்த சவுலை விட மாட்டானே, நம்மளை கொன்றுவான் போலையே. இன்றைக்கி நம்மளுக்கு கூட அநேகருடைய பிரச்சனை என்னென்னா, இந்த புதிய மாதம் எப்படி நம்ம நடத்த போகிறோம், இப்படி பின்னாடியும் முன்னாடியுமா பிரச்சனை நம்மளை நெருக்கிட்டே வருது. நாம் எங்கே ஒளியுவதுன்னு என்ற தெரிகிற அதிகாரமே இல்லையே, ஒளிவதற்கு இடம் இல்லையே என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான மனதோடு வந்திருக்கிற நம்ம அனைவருக்கும் தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்து எல்லா பயங்களுக்கு நீங்களாக்கி அவனை விடுவித்தார். இந்த காலை வேளை அவரை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களின்படி தந்தரில் அவைகளை செவி கொடுத்து எல்லா பயங்களுக்கு நம்ம விடுவித்து அனுப்ப கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது தன் வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனாலும் இந்த சவுல் எந்நேரமும் தொடர்ந்து கொண்டே வருகிறான். இந்த 2 மாதம் சில வல்லமைகள் பின்னாடியே வந்திருக்கும், சில பயங்கள் உங்களை தொடர்ந்து வந்திருக்கும், சில மரண போராட்டங்கள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி சாவா நாளைக்கு சாவா தெரியலையே, போராட்டத்தின் உச்சகட்டத்தில் நான் திரிகிறேனே, பயம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே எழும்பியிருக்கலாம். அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்ட ஜனத்திற்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்.
சவுல் அவனை தொடர்ந்து கொண்டு வந்தான். அவனை ஒளிவதற்கு கூட இடமில்லாமல் தாவீது அலைந்து தெரிந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் இந்த அகிமலேக்கு அவனிடத்துல சொல்லி அவனை அதுலாம் கேபிக்கு ஓடும்படியாக செய்கிறான். இந்த காலை வேளையில் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளணும், எத்தனை பயங்கள் வந்தாலும், எத்தனை திகில்கள் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் பின்தொடர்ந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து அவர்களை விடுவிக்கிற தேவன் அவர்களோடு கூட கடந்து போகிறவராக இருக்கிறார். இந்த புதிய மாதம் நீங்கள் போகலை, கர்த்தர் உங்களோடு கூட வருகிறவராக இருக்கிறார். அப்போது நீங்கள் இன்றைக்கி கர்த்தரை தேடி வந்ததுனால எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி கொடுத்து பயங்களுக்கு நீங்களாக்குறார். இன்றைக்கி உங்களுக்கு என்ன பயம்? இந்த மாதம் ஃபுல்லாக எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல, பிள்ளைகளுடைய தேவை எப்படி சந்திக்கிறது, குடும்பத்தின் தேவைகளை எப்படி சந்திப்பது, அல்லது நம்முடைய வேலை காரியங்கள் மற்ற காரியங்களுடைய தேவைகள் எப்படி சந்திப்பது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பயத்தோடு தான் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. நம்முடைய தேவனை தேடி வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு செவி கொடுத்து அவருடைய பயத்திலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். இன்றைக்கி நீங்கள் புறப்பட்டு போகும்போது பயம் இல்லாமல் புறப்பட்டு போகலாம். ஏன்னா நீ கர்த்தரை தேடி வந்திருக்கிற, கர்த்தர் உன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர். இன்றைக்கி நாம் 2 மாதமாக சில காரியத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லி இவ்வளோ பயம் எனக்கு இருக்குது, சில பேர் மருத்துவமனை கூட போய் இவ்வளோ பயமாக இருக்குது, என்ன செய்கிறது? உலகத்தில் போய் நீ மருத்துவத்தை எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவான்? மெடிடேட் பண்ணு, அமைதியாக தூங்கு, மெடிசன் சாப்பிடு, தூக்க மாத்திரை போடு, நீ ஒர்க் அவுட் பண்ணு, டூருக்கு போ, இப்படி எல்லாம் சொல்லுவான். எதுக்கு? பயத்தை மறக்கிறதுக்கு. ஆனால் அந்த பயம் போகுமானா? போகாது. ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட பயமும் திகிலும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தாலும், சவுல் ஒரு ராஜா, இதை தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. அவன் ஆயுதத்தோட பட்டயத்தோட ஈட்டியோட எல்லாத்தோடு அவன் ஜனத்தோடு புறப்பட்டு வரான். தாவீது ஒன்றுமில்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் அநேகர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதிர்க்க வல்லமை இல்லை, தாங்கிக் கொள்ள வழி இல்லை, போவதற்கு பாதை இல்லை, இந்த புதிய மாதத்தை கடப்பதற்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லித்தான் வந்தீங்க. ஆனால் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு சொல்லுகிறது, அவர் உன்னை புறப்பட பண்ணும்போது அவர் செவி கொடுத்து உன்னை பயங்களிலிருந்து விடுதலையாக்கி புறப்பட பண்ணுவார். ஏன்னா நடத்துகிறது நீ அல்ல, கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான சத்தியம், அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுத்து அவர்களுக்கு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த 5ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய தியானத்தை தொடங்குவோம். இந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த அவரை நோக்கி என்ற வார்த்தை 2 முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள், வாசிங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்தை படிக்கும்போது அவரை நோக்கி பார்த்தார்கள், அவரை கூப்பிட்டார்கள், அவரை தேடினார்கள் என்ற பதத்தை மறுபடி நாம் வாசிக்க இருக்கிறோம். இது ஒரு அர்த்தத்தை சொல்கிறது, அவரை நோக்கி. இந்த சங்கீதம் 34 முழுவதும் தாவீது கர்த்தரை நோக்கி தன் ஜெபத்தை ஏறெடுத்ததை நாம் இங்கே படிக்கிறோம். இந்த தூதினுடைய தலைப்பு கர்த்தரை நோக்கி பார். நீ இதுவரையிலும் உலகத்தை நோக்கி பார்த்திருக்கலாம், சூழ்நிலையை நோக்கி பார்த்திருக்கலாம், அல்லதான உனக்கு போராடுகிறதான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நினைத்து போராடி கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு விரும்புகிறார். எத்தனை காரியங்கள்லாம் என்ன பார்த்து ஒன்றும் நடக்கலை, இனி சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிப்பட்ட மனது நமக்கு வந்து விட்டது. அநேகர் கூட தோல்விப்பட்டதான சிந்தை வந்து தான் தோல்வியோடு தலைகுனிந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் யாரோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிறது. இன்னைக்கு இருளாய் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை அவர் பிரகாசம் அடையபடியாக விரும்புகிறார். நீ எத்தனை நிலவரத்தில் வந்திருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணி கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவாராக. இந்த 5ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த அவர்கள் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். இந்த காலை வேளையில் நான் என்ன பார்க்க நீங்கள் வரலை, அல்லது மற்ற முகங்களை பார்க்க வரல. இங்கே தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தாவீதை போல கர்த்தருடைய முகத்தை தேடி அவரை பார்க்கும்படியாய் வந்திருக்கிறீர்கள். அவரை பார்க்க வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். அவங்க வாழ்க்கையில் இனி ஒருபோதும் வெட்கம் வராது, அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. பாருங்கள், உலகத்தில் இருள் இருக்கிற வரைக்கும் அங்கே வெளிச்சம் வருகிறதே இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இருள் இருக்கிறதுனால தான் வெட்கம் வருது, தோல்வி வருது, தலைகுனிவு வருது, அவமானத்தில் நிற்கிறோம். இங்கே தமிழில் வெட்கப்படுவதில்லைன்னு போட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் நாட் அஷேம்டு அப்படின்னு போட்டிருக்குது. அஷேம்டுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வெக்கமும் இல்லை, அவங்களுக்கு அவமானம் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ காரியம், இந்த காரியம்லாம் அவமானப்படுத்துகிறது, இத்தனை காரியங்களின் தலைகுனிவு உண்டாக்கி இருக்கிறது என்ற கேள்விகள் நமக்குள்ளே வருகிறது. ஆனால் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற எவர்களோ அவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள்.
அவர்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி அவர்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த காலை வேளை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களை விரும்புகிறார். அப்போ இந்த முதலாவது நீ கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கி எத்தனை நேரத்தில் நாம் ஜெபத்தில் உட்காந்துருந்தோம்? இந்த 2 மாதங்கள் எத்தனை முறை அவர் முகத்தை நோக்கி பார்த்துக்கணும் யோசிச்சு பாருங்களேன். சூழ்நிலை மாறும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கேள்விகள் வரும்போது நம்ம எதை பார்க்குறோம்? சில பேர் செவத்தையே பார்த்து உட்காந்துருக்குறாங்க. அது காலையாவது மாலையாவது இரவும் கூட முடிஞ்சு போகுது, எதையை பார்த்து உட்காந்துருக்குறான். நம்ம ஆள் சொல்கிறான் பித்து பிடிச்சி மென்டல் ஆகி உட்காந்துருக்கிறான். அவனுக்கு வேறு வழி இல்லை. பயமும் திகிலும் சூழ்நிலையும் அவமானம் தலைகுனியும் வந்தபோது அந்த ஜனங்கள் மனம் உடைந்து அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அவனுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய முகங்களை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் பிரகாசம் அடைய பண்ணி அவர்களை வெட்கத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். இந்த காலை வேளை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ண அவரை நோக்கி பார். இத்தனை நாட்களையும் உலகத்தையும் மாம்சத்தையும் தேவைகளையும் உனக்கு விரோதமாக இருந்த போராட்டங்களை நோக்கி பார்த்தது போதும். இந்த 5ஆம் வசனத்தின்படி அவரை நோக்கி பார்த்து அவருடைய நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி அவர் முகங்கள் வெட்கப்படாதபடி பார்த்து கொள்வார். இந்த காலை வேளையில் நீங்கள் கர்த்தரை பார்க்கறதுக்கு ஆயத்தமாகணும். இதுவரையில் நீ கர்த்தரை பார்க்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலைகளையும் தடுமாற்றங்களையும் போராட்டங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை அவரை பார்க்க விரும்புகிறார். இது அவரை பார்ப்பது என்றால் என்ன? இது எதை காண்பிக்கிறது? இது கர்த்தரை பார்ப்பதான ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கி எத்தனை பேர் கர்த்தரை முகமுகமாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் தேவனை தரிசிக்க முடியாது அவரை பார்க்கணும்னு விரும்புகிறீங்கன்னு தெரியல. அந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் தான் கர்த்தரை பார்க்க முடியாது விரும்புகிறாங்க. எத்தனையோ ஊழியக்காரர் சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபிச்சுட்டே இருந்தோம், கர்த்தரை முகமுகமாக தரிசித்தோம். நீங்கள் முதலாவது கர்த்தரை நோக்கி பார்க்க விரும்பணும். அவரை பார்க்க விரும்புகிறவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வெட்கத்துக்கு அவமானத்துக்கு காரணமே நீ இத்தனை நாட்கள் அவரை பார்க்காமல் அவரை தரிசிக்காமல் இருந்தது தான். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் சொல்கிறா, நீ அவரை நோக்கி பார். கர்த்தரை முகமுகமாக தரிசிக்கணும்னு இடம் கொடு. கர்த்தாவே உம்மை முகத்தை நான் தரிசிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற போது அவன் சொல்கிறான், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. நீ அசைக்கப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு வல்லமுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கர்த்தரை நிறுத்தி நோக்கி கொண்டே இருக்கணும். நாம் எப்போ நோக்கி பார்ப்போம்? ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு தான் ஆண்டவர் எங்கே இருக்கிறான்னு தேடுவோம். நான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேடு, நீ கூப்பிடு, என்னை நோக்கி பார், நான் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவேன். அதனால தான் கர்த்தர் இந்த தாவீது இந்த எழுதின சங்கீதத்தின் இந்த வசனங்கள் அப்படியே ஆபிரகாமும் கீழ்ப்படிந்ததாக படிக்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதுக்கு சொன்னதான இந்த சங்கீதத்தின் வெளிப்பாடு அப்படி ஆபிரகாமுக்கு இருந்ததை பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ வானத்தை அண்ணாந்து பார். இது எதை காண்பிக்கிறது? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சூழ்நிலைகள் மாறும்போது, கேள்விகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது அவர்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் பூமிக்குரியவைகளையே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், நீ வானத்தை அண்ணாந்து பார். வானம் எதை காண்பிக்கிறது? தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜப ஜீவியத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. இங்கே ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? கர்த்தர் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்றாரு, ஆனால் அவனுக்கு பிள்ளை இல்லை. அவன் ஒரு மலட்டு தன்மையோடு இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, ஒருவேளை என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனாக இது எலியேசர் தான் என்னுடைய எல்லா காரியத்துக்கும் ஒரு உத்தரவாதமாக இருப்பானான்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறேன், அவன் இல்லை, நான் உனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பை கொடுப்பேன், அவனால் உனக்கு ஒரு சந்ததி உண்டாகும். இப்போ நீ வானத்தை பாரு. ஏன்னா அவனுக்கு அது வரைக்கும் வெக்கம் வருது, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு சந்ததி இல்லை, பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆனால் என்னால் வளர்ச்சியை பெற முடியலையேன்னு கேள்வி கொடுத்து தலை குனிந்திருந்தான். இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை நாம் தலை குனிந்து அவமானப்பட்டு இவை தலையெடுக்க முடியவில்லையே என்ற கேள்விகள் நமக்களோடு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான கேள்விகளோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நீ அவரை நோக்கி பார். வானத்தை நோக்கி பார்க்கும்படி ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். அதை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தானாம். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கி ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரை பார்க்குறதுல கூட சில பேர் வந்து எப்படி பார்க்கணும்னு தெரியல. நீ அவரை பார்க்கும்போது, பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது ஒரு விசுவாசத்தோடு பார்க்கணும். அவன் அப்படியே விசுவாசித்தான் பாருங்க. 100 வயசில் அவனுக்கு பிள்ளையை கொடுத்தாரு, அவன் சந்ததியை ஆசீர்வதிச்சார், அவன் சந்ததி ஆசீர்வதித்தார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமின் வம்சங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் வித்து எங்கே இருக்குதுன்னா, விசுவாசத்தோடு அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும், வானத்தை நோக்கி பார்க்கணும். பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவை எல்லாம் களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை.
பரமபிதாவைகளை போச்சு. காலையில் எழும்பி பறவைகள் பாருங்கள் கத்திட்டே இருக்குது, வானத்தை பார்க்குது, கீழே பார்க்குது. பறவைங்க சாப்பிடும்போது பாருங்கள் நம்மள மாதிரி பிளேட்டே பார்த்துட்டு இருக்காது, பிளேட்டே பார்க்காது. பிளேட்டில் பீஸ் இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்காது. நம்மள மாதிரி பிளேட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்காது. சாப்பிட்ட உடனே எங்கே பார்க்குது? கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? பறவைகளை கவனித்து பாருங்கள். நம்ம பறவையும் கவனிக்கிறது இல்லை, மனுஷனையும் கவனிக்கிறது இல்லை. பிளேட்டு, சாப்பாடு, வீடு, டிவி, செல்ஃபோனு, வேலை, பணம், இதான் நம்ம பல பேருடைய வேலையை இம்மைக்கானக்குரியதே பார்த்துட்டு இருக்கிறோம். தலை குனிஞ்ச ஒரு மிருகம் இருக்குது பைபிளில். எந்த மிருகம் தெரியுமா? சொல்லுங்களேன். அது என்றைக்குமே என்ன பார்க்காது, அது சாகும்போது தான், கூட்டிகிட்டு போகும்போது தான் தெரியும். ஓ, வானம்னு ஒன்று இருக்குது மேலே. பண்ணி வந்து என்றைக்கும் எங்கே பார்க்காது, வெட்ட போகும்போது அதை கட்டி கொண்டு போகிறான் பாருங்க, அப்போ தான் வானத்தை பார்க்கும். ஓ, வானம்னா ப்ளூ கலரில் இருக்கும் போல் அப்படின்னு. நீங்கள் நம்மில் பலர் கூட பரலோகராஜ்யம் வரும்போது தான் பார்க்க போகிறோம். ஓ, பரலோகத்தின் தேவன் இப்படி தான் வருவாரா, அவர் இப்படி தான் இருப்பாரா, அவருடைய வல்லமை இப்படி தானே எங்கே பார்ப்போம், வரும்போது தான் பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையில் வந்து விட்ட பிறகு இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இப்படி நீங்கள் பரலோகத்தை பார்த்தால், விசுவாசத்தோடு பார்க்கிற அநேகருக்கு கர்த்தர் வாசலை என்று திறந்து அவர்களுடைய அவமானங்கள், வெட்கத்தை மாற்றி அவர்களுடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ வானத்தை பாரு. இன்றைக்கி நமக்கு வந்து வானம் பார்த்த பூமி தான். இந்த பூமியில் பாருங்கள் எல்லாம் எதையோ வச்சு மேலே வரணும்னு நினைக்கிறான். நமக்கு வானம் பார்த்த பூமி, அங்கேருந்து மழையை வர்ஷிக்க பண்ணாதான் ஆசீர்வாதம். எங்கன்னா நினைக்கிறீங்க? என் கை உழைப்பே போதும், உன் வாழ்க்கை உன் கையில், எந்த கையை வச்சு நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்படி இருந்தால் நீ எப்போயோ பில்கேட்ஸ் ஆகிருக்கணும், எப்போயோ அம்பானி ஆகிருக்கணும், எப்போயோ மேலே வந்திருக்கணும். மனுஷனுடைய கையின் பிரயாசங்களை கூட யார் தான் ஆசீர்வதிக்கிறாரு? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். நீ அவரை நோக்கி பார்த்தா தான் உண்டாகும். நடுகுறனாலும் அல்ல, நீர் பாய்ச்சினாலும் அல்ல, வெளியே செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். அப்போ யாரை தோக்கி பார்க்கணும்? விதைக்கிறவன் விதைச்சிட்ட பிறகு எதை நோக்கி திரும்ப பார்க்குறான்? மழை வருமா? எதை பார்க்குறாங்க? வானத்தை பார்க்குறாங்க. நாம் எதையும் பார்க்குறதே இல்லையே. விதைக்கிறவங்களை கொஞ்சம் போய் கவனித்து பாருங்கள், அந்த விதைக்கு எப்படி முளைக்குமா முளைக்காதா என்று சொல்லி பார்க்குறாங்க. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த காலை வேளை நீ பரலோகத்தை நோக்கி பார். இந்த புதிய மாதத்தினுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை கர்த்தர் உனக்கு உணர்த்துகிறார். இத்தனை நாட்கள் நீ அவரை பார்க்காமல் தரிசிக்காமல் இருந்தால் ஒரு புதிய அனுபவத்தை உனக்கு தர விரும்புகிறார். வானத்தை அண்ணாந்து நோக்கி பார், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நீ வானத்தை நோக்கி பாரு, இவ்வனமாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ வானத்தை நோக்கி பார்க்கும்போது அவனமாகவே உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கலாம், வானத்தை நான் உனக்கு வானத்தில் இருக்கிறது போல நான் ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. நீ வானத்தை அண்ணாந்து பார். நான் யோசிக்கிறேன், ஏன் அவனை பார்க்க வச்சார்னா, ஒரு காலத்தில் அவனை வீட்டை விட்டு வா, ஜனத்தை விட்டு வா, நான் சொல்ல தேசத்துக்கு போன்னு சொன்னபோது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தான். அவன் எதை பார்த்துட்டு இருந்தானா, இந்த பாதைகள் எப்படி இருக்குதுன்னு தெரியல, நான் எங்கே போக போகிறேன்னு தெரியல, என் வழிகள் தெரியலையேன்னு ஒரு சிந்தையில் வந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு சொல்கிறார், நீ இப்போ எதை பாரு? வானத்தை பார். இத்தனை நாட்கள் நீ வழி தெரியாமல் வந்த, பாதை தெரியாமல் வந்த, கேள்விகளோடு வந்த, தடுமாறி கொண்டு வந்த, குடும்பம் என்ன ஆகும், பிள்ளைகள் இல்லையே, நான் எப்படி நடப்பன்றதான்னு யோசித்து கொண்டு வந்த. ஆனால் உன்னை அழைத்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற விதம் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற போது. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? வானத்தையா பூமியா? நீங்கள் வானத்தை பார்த்தா வானத்தில் இருக்கிற பல கனிகளை திறப்பார். நீங்கள் பூமியை பார்த்துட்டு இருந்தால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் நினைச்சு யோசிப்பார். ஆண்டு சொல்கிறார், வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பூமியை பிளந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவன்னு போட்டிருக்கா? எதை தராரா? வானத்தின் பல கனி. அப்போ நமக்கு எங்கே பார்க்கணும்? அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். பரலோகத்தின் தேவனே இறங்கி வாரும். நீங்கள் பாருங்கள், தேவான் மரிக்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து அங்கே இருக்கிறதான வலது பாசல் வீட்டு இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு எட்டும்படியாக பரலோகத்தை நோக்கி பார்த்து ஜெபமாக இருக்கணும். சில பேர் ஜெபம் பண்ணுறாங்க, அப்படியே குப்பரை அடித்து படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா ஜெபத்தை? அப்படி கொஞ்சம் முழங்கால் போடுவான், அடுத்து ஹாஃப் பெண்ட் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா தலை கீழே இருக்கும், கண்ணு மூடி இருக்கும். இது ஜபத்தில் எக்ஸ்பர்ட் ஆனவங்களுடைய ஜபங்கள். பார்த்துறீங்களா அப்படி ஜபத்தை? முதல்ல பாடும்போது நல்லா என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பார் ஐயா. அப்படி கொஞ்சம் முழங்கால் ஆஃப் பெண்ட் ஆகும், அப்புறம் கொஞ்சம் உட்காருவார், அப்புறம் தலை கவிழ்ந்து விட்டது, முடிஞ்சது கதை. வாழ்க்கையும் தலை கவிழ்ந்து தான் போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. நீ வானத்தை அண்ணாந்து பார்த்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் வர்ஷிக்க பண்ணி ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த காலையில் உணர்த்துகிறார். அவர் முகத்தை பார்க்கணும்னு நினைச்சா அவர் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இந்த காலை வேளை இறங்கு சொல்லி பாருங்க.
நாங்கள் அப்படி தான் அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம், எப்படி போகுது எப்படி வருதுன்னு. பார்த்தா எல்லா நட்சத்திரமும் ஒன்றா போகுது, 12 நட்சத்திரம் சுற்றி வருது. இன்றைக்கி உங்களை சுற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். இன்னிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பரலோகத்தை தான், பூமி அல்ல, சூழ்நிலை அல்ல, போராட்டத்தை அல்ல. அது நடுவிலே கர்த்தர் நம்ம எப்படி ரட்சித்து வல்லமை உள்ள தேவனாக நடத்த என்பதை நோக்கி பாருங்கள். வேதத்தில் படிக்கும்போது சங்கீதம் 121 சங்கீதம் முதல் 2 வசனத்தை நோக்கி பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க அடுத்த வசனம் கூட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒத்தாசை நிச்சயமாய் வரும். முதல் 2 வசனங்களில் அந்த வார்த்தை மறுபடி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். மை ஹெல்ப் கம் ஃப்ரம் த லார்ட் என்று ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது. நமக்கு உதவி இந்த மனுஷனிடத்திலிருந்து வருவது மிக கடினமாக இருக்கிறது. நீங்கள் ஜபம் பண்ணிட்டு போங்க, அந்த மனுஷனிடத்தில் நிச்சயமாக உதவி கிடைக்கும். நீங்கள் ஜபம் பண்ணிட்டு போங்க, எந்த மனுஷன்ட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் மனுஷனை நம்பி போகாதீங்க. அந்த மனுஷன் பேசி எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, இல்லை இவங்க எனக்கு பேசி காரியத்தை செய்து கொடுப்பேன்னு சொன்னாங்க, நம்பாதீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் நீ பற்றுதலாக இருப்பது உனக்கு நலம். மனுஷனை நம்பாதீங்க, நம்புகிறதுக்கு அவன் ஏமாத்திரம். நாசிலே சுவாசம் இல்லை, எந்த மனுஷனையும் நம்பாதே. என்னையும் நம்பாத, உன்னையும் நம்பாத, யாரையும் நம்பாத. யாரை நம்ப? கர்த்தரை பிடி. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வரும்? வானத்தையும் பூமியை உண்டாக்க எனக்கு கர்த்தர் எடுத்து அந்த ஒத்தாசை வரும். அப்போ நம்ம எதை நோக்கி பார்க்கணும்? ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கணும். ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இந்த காரியத்தில் கிரியை செய்யும், ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் உங்கள் கண்கள் எதை பார்க்கிறதோ இல்லையோ, தினந்தோறும் ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கிறது. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் எதை பார்க்குறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த சகைவை குறித்து நாம் படிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை பார்க்கத்தான் தேடினாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் ஒரு விசுவாசம் இருந்தது. அவர் வந்தார்னா இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. லூக்காவில் படிக்கும்போது சகைவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் குள்ளனாய் இருந்தான், அவன் கர்த்தரை பார்க்கும்படியாக ஆசையாய் தேடினான். கர்த்தர் அவனை சந்தித்து அவன் வீட்டுக்குள்ளே போய் போஜனம் பண்ணினதாக படிக்கிறோம். இந்த காலை வேளை நம்மையும் கூட தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்க வகை தேடினான். பாருங்க, அவனுக்கு மனதெல்லாம் அவர் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கையில் என்ன செய்வார், ஒரு மாற்றம் எனக்கு வராதா என்று பார்க்க வகை தேடினான். இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு வருவதற்கு ஒரே வழி அவரை நோக்கி பார்ப்பது தான். மனுஷனை பார்த்தது போதும், உலகத்தை பார்த்தது போதும், தேவைகளை பார்த்தது போதும், குழம்பி ஒரே இடத்துல உட்கார்ந்ததெல்லாம் போதும். கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின வல்லமுள்ள தேவன். அவருக்கு அதிகாரம் வானத்திலும் இருக்குது, பூமியிலும் இருக்குது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய முடியும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட முடியும். அதான் சொல்லப்பட்டது. அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தால் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நோக்கி பார்க்குறவங்க வாழ்க்கை தான் பிரகாசம் அடையும். நம்ம நோக்கி பார்க்காமலே அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தோம்னா தேவனிடத்துல எந்த உதவியும் வராது. இன்றைக்கி இருளே உட்காந்துருக்கிறது போல் இருக்குது பாஸ்டர், வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமே இல்லை, அப்படி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் உட்காந்துருக்குறேன், ஒரு வெளிச்சமே என் வாழ்க்கையில் வரலை, இப்படி நம்முடைய கேள்வி இருக்குது. அவமானப்பட்டிருக்கிறேன், தலை குனிந்துட்டுருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியல நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவரை நோக்கி பாரு. வானத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க, விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கணும். இந்த சகைவை போல கர்த்தர் நிச்சயமாக உங்களை அவர் நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். நீங்கள் அவரை பார்த்தா அவர் என்ன பண்ணுவார்? உங்களை பார்ப்பார். நீங்கள் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் பார்ப்பாரா? முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எதை பார்க்கணும்னா கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். யாரெல்லாம் இந்த புதிய மாதத்தில் அவரை நோக்கி தினந்தோறும் பார்க்கறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் உதித்துட்டே இருக்கும். அந்த வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவமானப்பட்ட இடங்களில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி உயர்த்துகிற நேரம் வரும். அப்படிப்பட்டதான ஒரு ஜபஜீவியம் வரணும். ஒரு காலத்தில் சகைவு பாவம் செய்தான், வெட்ககரமான காரியங்களை செய்தான். ஆனால் இந்த தேவனுடைய வல்லமையை பார்க்க வேண்டும் என்று வகை தேடின போது அவன் வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று நாம் அங்கே படிக்கிறோம். நீ வேதத்தில் வாசிக்கும் போது 9ஆம் வசனம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சொல்லப்படுகிறது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கான். ஒரு காலத்தில் வெட்ககரமான காரியங்களை செய்தவன், வட்டிக்கு விட்டவன், அநியாயமாய் சம்பாதித்தவன். இப்போ அவன் மனதெல்லாம் கர்த்தருடைய பக்கம் பார்க்க வேண்டும் என்று வகை தெரியின போது கர்த்தர் அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டார். இப்போ அவன் வீட்டுக்குள்ள ஒரு பிரகாசம் வருது. இனி அவன் முகத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. இப்போ சகைவு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி சகைவை சொல்லும் போது அவன் ஒரு அநியாயக்காரன். ஆனால் இப்போ நாளை தனியாக கொடுத்த போது அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் நம்புகிறேன், இவன் மனம் மாறி இப்போ கர்த்தரோடு கூட வாழ்கிற மனிதன். ஒரு காலத்தில் அநியாயமாக இருந்தவன், ஆனால் கர்த்தரை பார்த்து நான் வாழ்க்கை பிரகாசமாக மாறுது. அவன் வெட்கமான வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக மாற்றுகிறார். இந்த காலை வேளை நீங்கள் அவர் உண்மையாக பார்க்கும்படி வகை தேடி பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையை புதுமையாக மாற்றி உங்களுடைய வெட்ககரமான வாழ்க்கையிலிருந்து ஒரு வெளிச்சமான வாழ்க்கைக்கு அவர் கொண்டு வந்து நிறுத்த அவராலே ஆகும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ நாமும் என்ன செய்யணும்னா, முதலாவது அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதனால் தான் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28, 30, 33 வசனங்களில் அங்கே மோசே சீனாய் மலையில் 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் தங்கியிருந்ததை குறித்து அங்கே படிக்கிறோம். 30ஆம் வசனம். அவன் சமீபத்தில் சேர அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். சீனாய் மலையில் 40 நாள் இரவும் பகலும் மோசே தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து அவரை தரிசித்து அவரை பார்த்து கொண்டிருந்தான ஒரு வேலை. பின்பு அவர் இறங்கி வரும்போது அவர் முகம் பிரகாசமாக இருந்தது. அவர் முகம் கர்த்தருடைய முகத்தை போல காணப்பட்டது. நான் நினைக்கிறேன், சகையை கூட ரட்சிப்பு வரும்போது அவன் முகம் அநியாயமாக இருந்த காலங்களில் இருந்த முகம் மாற்றப்பட்டு கிறிஸ்துவை போன்றதான முகமாய் மாற்றப்பட்டு ஒரு பிரகாசமான வாழ்க்கை அவனுக்கு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நாம் தேவனை போல மாறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை பார்த்து பார்த்து நீங்கள் வெறுத்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்குற எல்லாரையும் கர்த்தர் பிரகாசம் அடைய பண்ணுவாராக. அவருடைய முகங்களை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து வெட்கத்தை மாற்ற விரும்புகிறார். எத்தனையோ காரியத்தை நம்ம வெட்கப்படுத்தணும் சத்துன்னு நினைக்கிறான். சிலர் பாருங்கள், சூழ்நிலை வரும்போது இத்தனை பேர் எங்களை வெட்கமாக அவமானமாக பேசிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் எப்படி கடந்து வர போகிறோன்னு தெரியல. சில பேர் வீட்டை விட்டு கூட வெளியே வர்றதில்லை. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரே வார்த்தை, நாங்கள் வெளியே வரணும் தான் நினைக்கிறோம், ஆனால் எங்களை அவமானப்படுத்துறதுக்குனே ஒரு குரூப் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, நாங்கள் எப்படி வெளியே வர முடியும், எங்கள் தலையை நிமிர முடியலையே, இப்படி பேசி வச்சுருக்கிறாங்க, இப்படி சொல்லி வச்சுருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறா, நீ எந்த மனுஷனையும் பார்க்காத, கர்த்தரை முதலாவது நோக்கிப்பார், உன்னை நீ சரிப்படுத்து. ஒரு காலத்தில் அநியாயமாக இருந்த இந்த சகைவை கர்த்தர் சந்தித்து அவன் பார்த்தபோது அவன் வாழ்க்கையே பிரகாசமுள்ளதாய் மாற்றுகிற ஒரு வல்லமையோடு கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு கொலைகாரனாக இருந்த மோசேயினுடைய முகத்தை பிரகாசிக்க வைத்து ஜனங்கள் அதை சொல்லும்படியாக வைத்தார். மோசே சொல்ல, என் முகம் பிரகாசனு, ஜனங்க சொல்கிறாங்க, மோசே முகத்தின் மேலே முக்காடு போடு. 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, நீ முக்காடு போடு, உன் முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை என்று ஜனங்க சொல்கிறாங்க. இந்த சபையில் இந்த முதலாம் ஆராதனையை முடிந்து நீங்கள் திரும்பும்போது உங்கள் முகத்தில் கர்த்தர் ஒரு பிரகாசத்தை கொடுத்து அனுப்பணும். நீ வெட்ககரமாக பயமாக தலை குனிந்து கேவலமான ஒரு எண்ணங்களோடு வந்த உங்களை ஒரு பிரகாசமான மனதோடு ஒரு வெளிச்சத்தோடு கர்த்தர் இந்த புதிய மாற்ற தொடங்க விரும்புகிறார். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, சத்துரு சொல்லுகிறான், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். 7ஆம் வசனம். 6-7 வாசிங்க. 6-7. 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவனுக்கு யார் பிரச்சனைனா அவன் வீட்டார் தான். உன் தலைகுனிவுக்கு, உன் போராட்டத்துக்கு, உன் அவமானத்துக்கு வெளியே இல்லை. எங்கே இருக்க? கூடவே வச்சிருக்கிற பாரு, அங்கே தான் பிரச்சனையே. நீங்கள் சொல்கிறீங்க, கூடவே இருந்தாங்க, அவங்க தான் இந்த தலைகுனிவுக்கு காரணம், அவங்க தான் இந்த இருளுக்கு காரணம். நல்லா சாப்பிட்ருப்பான் வீட்டில் உட்காந்து, பின்னாடி உனக்கு ஒரு பெரிய ரெக்கார்டே ஓப்பன் பண்ணியிருப்பான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இருளுக்கு காரணம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் இந்த காலை வேளைங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லி தரீங்களே, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்துரு கூட ஸ்நேகின்னு, வீட்டாரே சத்துருன்னு சொல்கிறீங்களே. பைபிள் சொல்லுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து சத்துரு எங்கே இருக்குது? உள்ளவே வேலை செய்யுது. சபைக்குள்ளே இருக்கும், வேலையில் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், கூட இருக்கிறவங்கெல்லாம் எப்படி மாறுறாங்க? சத்துருவாக மாறுறாங்க. அதான் தான் மீகா சொல்லுகிறான், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். அவங்க எவ்வளவோ சத்துருக்கள் வரட்டும், என்னை வெட்கப்படுத்தட்டும், சொல்லட்டும், பண்ணட்டும், எழும்பட்டும், குடும்பத்தில் கூட எழும்பட்டும், ஆனால் நான் எதை நோக்கி பார்க்குறேன்னா கர்த்தரை நோக்கி கொண்டு இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருப்பேன்.
அவர் எனக்கு கேட்டருளுவார். இன்றைக்கி நீங்கள் யாரை நோக்கி பார்க்கணுன்னா உங்கள் ரட்சிப்பின் தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், சத்துரு என்னை மீட்டு, சத்துருவின் கரத்தில் என்னை ஒப்புக்கூடாதுபடி என்னை மீட்டு ரட்சியும், என்னோடு கூட இருந்து நீ நடத்த. இப்படி சொல்லி பாருங்கள். அந்த அவமானப்படுத்த நினைச்ச வல்லமைகள், நமக்கு விரோதமாக பேசின வல்லமைகள், நமக்கு விரோதமாக எழுப்பின ஆட்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை அருமையாக நடத்துவார். இன்றைக்கி நம்மில் பலர் எதை நினைக்கணுமோ அவங்க பேசிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இதையே ரெக்கார்டு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசாத, அந்த கதையே பற்றியே பேசக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்த பிறகு நீ கர்த்தரை பார், மனுஷனை பார்க்காத. கர்த்தரை பார்த்த பிறகு கர்த்தருக்கு இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்கிறான், ரட்சிப்பினை தேவனை நோக்கி நான் கமர்ந்து காத்திருப்பேன், அவர் எனக்கு கேட்டருளுவார். உங்கள் தேவைகள், உங்கள் குழப்பங்கள், உங்கள் போராட்டங்களுக்கு பதில் மனுஷனிடத்தில் இல்லை, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் உங்களுக்கு கேட்டருளுகிறவர். வசனம் சொல்ல, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீ தேடினா தான் அவரை பார்க்க முடியும். இன்னிலிருந்து நீங்கள் புறப்பட்டு போகும்போது கர்த்தரை பார்க்க ஆரம்பிக்கணும், கர்த்தரை முகமுகமாக தரிசிக்கணுன்ற மன வாஞ்சை உங்களுக்கு வர வேண்டும். அப்போ முதலாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்து ரட்சிப்பின் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவளுக்கு கர்த்தர் பிரத்யட்சமாக வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இருளை அகற்றி பிரகாசித்து அவர்கள் வெட்கங்களை மாற்றுகிறார். இரண்டாவது நாம் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 42 முதல் 2 வசனங்கள். போதும் கவனிங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 42 முதல் 2 வசனங்களில் இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் அங்கே சொன்ன, யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபு சொன்னதான ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்க இருக்கிறோம். என் பிள்ளைகளே, ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? இந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் ஏன் உட்கார்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் போய் எகிப்து தேசத்திலே தானியம் கொள்ளும்படி அங்கே போய் வாருங்கள் என்று யாக்கோபு சொல்லி அனுப்புகிறதை படிக்கிறோம். இன்றைக்கி நம்மில் கூட எத்தனையோ தேவைகள் இருக்குது, மாம்சிக பிரகாரமான தேவைகள். இன்றைக்கி நாம் தேவைகள் வரும்போது மனுஷனை தான் பார்க்குறோம். இரண்டாவது காரியம், தானியத்திற்காக கர்த்தரை நோக்கி பார். தானியங்களுக்காக நீ கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாத ஒரு அழைப்பை நீ பெற்றிருக்கிறாய். தானியங்கள் பண்டக சாலையில் கொண்டு வந்து அவர் நிரப்புவார். உங்களுடைய வீடுகளில் மாவும் எண்ணெயும் குறையாதபடி அவர் கொண்டு வந்து நிரப்ப அவராலே ஆகும். எகிப்து தேசத்தில் மட்டும்தான் ஆகாரம் இருக்கிறது, மற்ற எல்லா தேசங்களிலும் பஞ்சம், கொடுமையான பஞ்சத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ யாக்கோபு சொல்லுகிறான், ஏன் நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்குறீங்க? இப்போ வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன், கணவன் பார்க்குறாங்க மனைவியை. நான் அப்போயே சொன்னேன், முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வாங்கி வச்சுருப்பேனே. மனைவி சொல்கிறாங்க, இல்லை நான் உன்ட்ட பணம் கேட்டேன், முதலே சொல்லி வச்சேன், நீ கொடுக்கல. சீட்டுக்காரன் வருவான் நான் சொன்னனே, நீ கேட்கவே இல்லையே. இப்படி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து தான் வீட்டில் ப்ராப்ளமே வருது. 10ஆம் தேதி ஆனால் வருவான் நான் சொல்லி அவனுக்கு அப்படின்னு இவங்க ஆரம்பிப்பாங்க. அவர் சொல்லுவார், 10ஆம் தேதி தானே வருவான்னு சொன்னேன், எப்போ வருவான்னு சொல்லியே, சாயங்காலம் வருவான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவன் வந்துட்டானே. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகி வீடு ரோடு வரைக்கும் வருது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரச்சனையே அதுதான். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க, அதாவது தூரத்தில் இருந்தால் கணவன் மனைக்கு ப்ராப்ளம் இல்லை, 2 பேரும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. நிறைய குடும்பத்தில் உண்மையாக நடக்குது, நான் பார்த்துருக்குறேன். தூரத்தில் கணவன் மனைவி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் ஃபோன்லேயே ரிசால்வ் பண்ணிடுறாங்க. நேரில் வந்தால் என்ன நடக்குது? அது சொல்கிறாங்களே, கிட்ட வந்தால் பார்க்க அப்படி ஆயிடுது. தூரத்தில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது. இங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்குறாங்க. என்னைக்கு இப்போ என்ன எப்படி சாப்பிடுவோம், எப்படி பஞ்சமாக இருக்குது, எப்படி நம்ம வழி நடத்துவோம், வயிறு எல்லாம் காலியாக இருக்குது, செத்து போக போகிறோமோ நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தா எப்படி? தேவைன்னு வரும்போது நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு தேவை முடிஞ்சிடுமா? யோசிச்சு பாருங்கள். கணவன் மனைவியை பார்த்து உன்னால தான், மனைவியை பார்த்து கண்ணன் சொல்கிற உன்னால தான், மாற்றி உன்னால தான் என்னால் தான் சொன்னால் அந்த காரியம் முடியுமா? முடியாது. இப்போ அப்படி தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, தானியம் இல்லை, பஞ்சம் இருக்குது, இது இருக்குது, குறைவு இருக்குது. குறைவை பற்றியே பேசக்கூடாது வீட்டில். இன்றைக்கி நிறைய பேர் வெறும் குறைவை பிடிச்சிட்டு தான் சண்டையே நடக்குது. இதை நான் இப்படி செஞ்சுருப்பேன், நீ அதை அப்படி செஞ்சுட்ட, நான் அப்படி செய்யலான்னு பார்த்தா நீ சொல்லித்தான் இப்படி செஞ்ச. மாற்றி பேசாத. ஒரு முகத்தை பார்த்து ஒருவர் பேச ஆரம்பித்தா தான் பிரச்சனையே. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உங்கள் முகத்தை பார்க்காத, தானியம் கொள்ளும்படி யோசேப்பின் இடத்துல போ. யோசேப்பு கர்த்தருக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். யோசேப்பின் இடத்துல அவர்களை போகும்படியாக யாக்கோபு சொன்னான். அவர்கள் போனார்கள். போனபோது அவர்களுடைய பைகள் நிரம்பத்தக்கதான தானியங்களோடு புறப்பட்டு வந்தார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் அவர்கள் பஞ்சத்திலும் பசியிலும் கிடந்தவர்களுக்கு எங்கே இருந்து தானியம் வந்தது? தேவன் யோசேப்பின் மூலமாக அவர்களை போஷித்தார். நம்முடைய தேவன் நம்மை போஷித்து நம்மை நிறைவாய் நடத்துவதற்கு நல்ல யோசேப்பாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற குறைவுகள், பசிகள், போராட்டங்கள் கர்த்தருக்கு தெரியாதா?
வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் தன் பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுக்கும்போது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ, பொல்லாதனாக இந்த மனுஷனே நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சாக்லேட்டு கேட்டால் மண்ணை வாரி சாப்பிடுன்னு கொடுப்பீங்களா? நீங்கள் மண்ணை சாப்பிட்டு கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்க. அது அப்போ இருந்த அப்பா அம்மா இப்போ 2 பேரும் கூட மண்ணு சாப்பிடும், அப்படி மாறிடுச்சு. அப்போ இந்த காலத்தில் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ 2K கிட்ஸு, இந்த கிட்ஸு அந்த கிட்ஸுன்றாங்க. அது வந்த பிறகு அந்த சாக்லேட்டை பிடிங்கி இது சாப்பிட்டு அதுக்கு மண்ணை கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்தம் நான் வந்து மகிமுண்டாத காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. கவனிக்க, வேத வசனம் சொல்லப்படுகிறது, தானியம் கொள்ளும்படி அவர்கள் யோசேப்பின் இடத்துல வந்தார்கள். உலகத்தில் இருக்கிறவன் ஒருவனும் நமக்கு உதவி செய்வதற்கு முதலாவது காரணமே கர்த்தர் தான். அப்போ நமக்கு தானியம் எங்கேருந்து வரும்? பரலோகத்தின் தேவன் தான் ஆசீர்வதிக்கணும். யோசேப்புக்கு நல்ல ஞானம் கொடுத்து அதை வைத்து சேகரித்து வைன்னு சொல்லி அவனை கர்த்தர் சொல்லியிருந்தார். அதன் மூலமாக யோசேப்புக்கு அவன் சகோதரருக்கும் அவன் தகப்பன் வீட்டுக்கும் எல்லாருக்கும் போஷிக்கும்படி செய்தார். அவனுக்கு மட்டுமல்ல, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் யார்கிட்ட இருந்து உதவி வருதுன்னா யோசேப்பின் இடத்திலிருந்து உதவி வரும். அப்போ உங்களுக்கு தானியத்தை கத்த தரும்படி, உலக பிரகாரமான உங்களுடைய பஞ்சங்கள் மாற்றும்படி, உங்களுடைய பசிகளை பூர்ணமாய் திருப்தியாக்கும்படிக்கு நீங்கள் யோசேப்பின் இடத்துல நோக்கி பார்க்க வேண்டும். அவங்க சொல்கிறாங்க, முகத்தை நோக்கி பார்க்காத, நீ போய் யோசேப்பை பாரு. இன்னிலிருந்து நீங்கள் வந்து தேவைகள் குறைவை பற்றியே பேசிட்டு கூடாது. வீட்டில் இந்த மார்ச் மாதத்தில் அது குறைஞ்சி போச்சு, சர்க்கரை இல்லை, மழுகு இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, இது இல்லை, அது இல்லை. இல்லைன்ற வார்த்தை அகராதிலே இல்லைன்னு மாற்றிடுங்க. இல்லைன்ற வார்த்தையை அகராதியிலே இல்லைன்னு மாற்றிடணும். நான் கூட சொல்கிறேன், கட்டுமானத்துக்கு பணம் இல்லை, தேவையில்லை. நான் கூட என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இல்லைன்றது இல்லை. கர்த்தர் எதை பண்ணியிருக்கிறாரு? கொடுப்பார். எதை நோக்கி பாரு? யோசேப்பின் தானிய கிடங்குக்கு போ, கர்த்தருடைய பண்டக சாலைக்கு வாங்க. அவருடைய பண்டக சாலை மிகவும் பெரியது. அவர் வானத்தின் பண்டக சாலையை திறப்பாரே, ஆனால் நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நீ போய் பார்த்துக்கிட்டு இருந்தனா பஞ்சத்தில் எங்கேயாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் இருக்கும், கிடைக்கும். ஆனால் கர்த்தருடைய பண்டக சாலையை பார்த்தா வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நமக்கு மனுஷன் வந்து மனுஷ பிரகாரமாக யோசிக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தானியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அதனால் தான் லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரத்தில், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவன் பிழைப்பான். மனுஷ பிரகாரமாக குறைவுகளை பேசிக்கிட்டு இது இல்லை அது இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வசனம் போதும் உங்களை திருப்தி ஆக்குவதற்கு. லூக்கா 4ஆம் அதிகாரம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் சாப்பாடு காரியம், குடும்பம் காரியம், தேவைகள், பிள்ளைகளுடைய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க முடியும். நான் என் வாழ்க்கையில் அதைத்தான் நான் வந்து அதை தான் கடைபிடிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சந்திக்கிற காரியங்கள் அப்படி தான் நான் நினைக்கிறேன். கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியங்கள் நீ சந்திப்பீராக. அப்போது நமக்கு அப்படி தான், நமக்கு புதையல்கள் வந்து பரலோகத்தில் தான் இறங்கி வரும் ஆசீர்வாதங்கள். ஜீவ் அப்போ நானே என்னை விசுவாசிக்கிற ஒரு நாளும் பசி அடைய மாட்டான், தாகம் அடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 34, 48, 49, 50 வசனங்களில் ஜீவ அப்பம் நானே, என்னை விசுவாசிக்கிற ஒரு நாளும் பசி அடையான், தாகம் அடையான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:35. ஒரு வாளும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. ஒருவரோடு ஒருவர் யோசேப்பின் சகோதரர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்பினிடத்தில் எகிப்துக்கு போய் அவனை நோக்கி பார்த்தபோது இந்த வசனம் அவர்களுக்கு நிறைவேறியது. ஒரு காலமும் பசியும் ஒரு காலமும் தாகமும் இல்லாததான ஒரு நிறைவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாக்கோபின் தேசத்திலிருந்து எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கிடைத்தது. இந்த ஜீவ அப்பமாக கர்த்தரிடத்தில் யோசேப்பின் பண்டக சாலைகள் அவர்கள் வந்தார்கள். நாம் இந்த தேவ சமூகத்தில் வந்த பிறகு பரலோகத்தின் பண்டக சாலையை நோக்கி பார்த்து வாழ்க்கையை நடத்த பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என் பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பார். இந்த விசுவாசத்தோடு நாம் புறப்பட்டு போக வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் இருந்ததினாலே அவர்களுக்கு ஒரு நாளும் பசி உண்டாகவில்லை, தாகம் உண்டாகவில்லை. இங்கே பாருங்க, யாக்கோபனுடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் பசியில் வருந்தி வாழ்ந்த ஒரு போராட்டமாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் வந்தபோது அவர்களை கொண்டு போகிற ராம்சேசில் வைத்து கர்த்தர் அவனையும் அவன் சந்ததிகள் யாவரையும் கர்த்தர் அங்கே ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். ஒரு காலத்தில் பசியாக இருந்தவங்க கர்த்தரை பார்த்தபடினா இப்போ பசி போயிடுச்சு. இப்போ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. ஆதியாகமத்தில் படிக்கும்போது அவர்களை கொண்டு வந்து ராம்சேசில் வைத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததை குறித்து அங்கே படிக்கிறோம்.
இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அப்படி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் அதை சாதாரணமாக விளங்கி கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை ஒரு மனுஷன் மேல் இறங்கி வரும்போது நம்மை கர்த்தர் அந்த விதமாக ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 47 6ஆம் வசனம். 47 6. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பஞ்சத்திலும் பசியிலும் இருந்ததான தானியம் இல்லாமல் ஒவ்வொரு முகத்தை பார்த்து கொண்டிருந்த அவர்கள் எப்போது யோசேப்பின் முகத்தை அல்லது தேவனுடைய முகத்தை பார்க்க ஆரம்பித்தார்களோ அன்று குறைவு மாறினது. அவர்களுக்கு நல்ல இடமாகிய கோசேனில் இடம் கிடைத்தது. அது செழிப்பான இடம். அங்கே குறைவு இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை. கர்த்தர் அவர்களை தாகத்தை தீர்த்து ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு காரியம் தெரியணும். நம்முடைய குறைவுகள், பசிகள், போராட்டங்கள், நிந்தைகள், குறைவுகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதை அவர் நிறைவாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்து யோசேப்பின் தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த பஞ்சத்தில், இந்த போராட்டத்தில், இந்த குறைவில் நீங்கள் எனக்கு உதவி செய்வீராக. இந்த மார்ச் மாதம் முழுவதும் இருக்கிற குறைவுகள் நீர் அறிந்திருக்கிறீர், என் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். தானியத்தை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து கர்த்தர் அனுப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதை நாம் விளங்கி கொண்டு பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் நோக்கி பார்க்கணும். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? செத்து போயிடும் போல், சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்போம், சாரி பத்து வித மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கும் பிள்ளைங்க தான் இருக்குது கொஞ்சம். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்குறாங்க, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க, எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது, சக்கரை கொஞ்சம் தான் இருக்குது, மிளகாய் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சத்தில் தான் உயிரை பிடிச்சி கையில் வச்சுருக்கிறோம் இல்லையா? நம்மளால் கேட்டால் வசனம் சொல்லுது, கொடுக்குற கரமாக இருக்கணும். சபைக்கும் கொடுக்க மாட்டான், விசுவாசிக்கும் கொடுக்க மாட்டான், பக்கத்து வீடுக்கும் கொடுக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு மட்டும் எல்லோரும் என்ன பண்ணணும்? எல்லாம் கொடுக்கணும். பக்கத்து வீடு கொடுக்கணும், எதிர் வீடு கொடுக்கணும், கூட இருக்கணும் கொடுக்கணும், எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்கவே மாட்டாங்க. சில பேர் கையை பிசினி பண்ணுறாங்க. பைபிள் சொல்லு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு, வாரி இறைத்தவன் எவனோ அவன் விருத்தி அடைவான். கொடு, அப்போ தான் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் தேவனை நோக்கி அவர்களை பார்த்தபோது நல்ல நாடாகிய கோசேன் இடத்துல இதை சொன்னது பார்வோன். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உலகத்தின் ஜனங்களுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும், உன் வேலைகளில் உனக்கு தயவு கிடைக்கும், உங்கள் குடும்பங்களில் உனக்கு தயவு கிடைக்கும், உங்கள் மேல் இருக்கிற அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும், எஜமான்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும். அவர்கள் சொல்லுவாங்க, இவங்களை நல்ல இடத்துல வைங்க, நல்ல சம்பளத்தில் உயர்த்துங்க, அவங்களை கொண்டு போய் வைக்கிற ஸ்தானத்தில் கொண்டு போய் வைங்க. இதுக்கு அவங்க எதை நோக்கி பார்த்தாங்க? யோசேப்பின் தேவனை நோக்கி பார்த்தார்கள். இன்றைக்கி உங்கள் தானியங்கள் பண்டக சாலையில் கர்த்தர் தர விரும்புகிறார். ஏசாயாவில் படிக்கும்போது அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்திலும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு தருகிறவர். ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்திலும் இருளும் இருந்து உனக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்போ உனக்கு வெண்கல கதவுகளை உடைக்கணும், இருப்பு தாழ்பாலை முறிக்கணும். இதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, கர்த்தர் கொடுக்கிறவர் என்பதை பிழைக்கும்படி தேடுங்க. இவங்களுக்கு இப்போ சாக நினைக்கிறாங்க, நாங்கள் செத்துருவோம், பசி குறைவு. நீ நம்ம கூட நிறைய பேர் சொல்கிறோம், கடன் கட்ட முடியலை, இது கட்ட முடியலை, குறைவாக இருக்குது, செத்துடலாமா? ஒரு ஐயா சொல்கிறாரு, மலைக்கு ஜபத்தில் கை ஃபுல்லாக இலை எடுத்துகிட்டு வந்தாரான். என்ன இலை? நான் நினச்சதை உடம்பு நல்லா ஆகிறதுக்கு இலை எடுத்து வந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, சாகிறதுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். தெரியாமல் நம்ம யாரா வாங்கி சாப்பிட்டா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்காக வச்சிருக்கிறான் இலையா? சாகிறதுக்கு. பைபிள் சொல்லுது, நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். சாகிறதுக்காக உன்னை கர்த்தர் இந்த சபைக்கு வச்சிருக்கிறாரு. நீங்கள் பிழைக்கும்படி யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். தானியத்துக்கு உனக்கு பசியாக இருக்குது, குறைவாக இருக்குது, யாரை பிடி? கர்த்தரை பிடி. யோசேப்பு சகோதரர்கள் யாரை பிடிச்சாங்கன்னா நேராக யோசேப்பிட்ட போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அங்கே போனால் தான் எங்கே இருக்குது சாப்பாடு இருக்குது. இன்றைக்கி உன் குறைவை நிறைவாக்குற ஒரே இடம் கர்த்தர் தான்.
யோவேலின் புஸ்தகத்தை படிக்கும்போது, ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீங்கள் பிழைக்கும்படி கர்த்தரை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, ஆமோஸ் 5:14. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்க அவருக்கு போதுமான வல்லமை இருக்கிறது. நாம் பிழைக்கும்படி கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடணும். சாக போகிறேன், வாழ முடியாது, இப்படி முடியாது, அப்படி முடியாது, குறைவு, இது குறைவு, அது குறைவு, இது இல்லை, அது இல்லை, இப்படி போராடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி அனுப்புகிறார், நீ பிழைக்கும்படி கர்த்தரிடத்தில் திரும்பு, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, அவர் விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 படி என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4 படிக்கும்போது கிறிஸ்து தம்முடைய மகிமையில் நிறைவாக்குவார், குறைவுகள் எல்லாம் மகிமையில் நமக்கு நிறைவாக்குவார். இன்றைக்கி நம்முடைய எத்தனையோ குறைவுகளோடு தான் அங்கே உட்காந்துருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு சொல்கிறாரு, நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் மகிமையிலே நிறைவாக்குவார். 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்டால் எத்தனை குறைவுகள் வந்தாலும், தானிய குறைவுகள் வந்தாலும், மாம்சிக பிரகாரமான குறைவு வந்தாலும், ஜீவ அப்பத்தை தேர்ந்தெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பசி உண்டாகாது, ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. வசனம் சொல்லப்படுறது பிலிப்பியர் 4:19, அவர்கள் குறைவுகள்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னைக்கு இது இல்லை, அது இல்லை, ஒரு முகத்தை ஒரு பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ பிழைக்கும்படி கர்த்தரை நோக்கி பார். தானியம் கொடுக்கிறதான யோசேப்பின் தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்தில் வாங்க. தம்முடைய பண்டக சாலைகளை திறந்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள புதையல்களை பொக்கிஷங்களை உங்களுக்கு அவர் நிச்சயமாய் கொடுப்பார். 3வது படிக்கும்போது என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னாகமம் 21:7-8. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஜனங்கள் பாவம் செய்து ஊழியக்காரருக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக பேசினபடியால் என்ன எங்களை கொண்டு வந்து இந்த சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்து விட்டீரே, இந்த வனாந்தர பாதை எதற்கு என்று சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி சபையில் ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கசப்பாக தெரியும், ஒருவேளை ஆண்டவர் நடத்துகிற பாதை கூட உங்களுக்கு கசப்பாக தெரியும். இதில் நாம் நிறைய நேரத்தில் முறுமுறுத்து நம்முடைய பாதைகளை தவறி வியாதிப்படுகிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு வியாதி காரணமே நம்முடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் தேவனுக்கு விரோதமான பாவங்கள். எத்தனை காரியத்தில் நமக்கு வியாதி வந்திருக்கிறது. சில பேர் கேட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கும் வீடுக்கும் மருத்துவமனைக்கும் திரிகிறாங்க. அது காரணம் என்ன? வசனம் சொல்லுது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். நம்முடைய தேவன் வியாதியை குணமாக்குறவர், அவருடைய வல்லமை குணமாக்குற வல்லமை. ஆனால் எப்படி வியாதி வருகிறது? வியாதி வருவதற்கான ஒரு காரணத்தை இங்கே படிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஊழியருக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பத்தை அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர்கள் அந்த சர்ப்பம் கடித்த பின்பு அவர்கள் எல்லாரும் மரித்து போனாங்க. இன்றைக்கி வீடுகளுக்குள்ளே ஆக்சிடென்ட், மரணம், போராட்டம், இப்படிப்பட்ட வல்லமைகள் வருகிறது. எப்படி வரலாம்? கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுகளில் கவனிங்க, வீடுகளில் போராட்டம் வருது, மரண போராட்டம், வியாதி, இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. சொல்கிறாங்க, பாஸ்டர் ஜெபிக்கிட்டே இருக்கிறேன், அந்த வியாதி குணமே ஆகலை. நாங்கள் ஒரு சகோதரருக்கு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், அவர் வயிற்றுலையும் இடுப்புலையும் கை வை. நான் சொல்கிறேன், என்ன ப்ராப்ளம்? நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் சொல்கிறார், அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு நாக்கில் முழுவதுமாக வியாதி இருக்குது, ஜெபம் பண்ணு. நான் ஜெபம் பண்ணிட்டு கேட்டேன், சகோதரா அவங்க வீட்டில் யாருக்காவது நாக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஆமாம், என் மகனுக்கு நாக்கில் அல்சர் மாதிரி வந்திருக்குது, புண்ணு குணமே ஆகலை. சரி, நடுமுதுகெலும்பில் யாருக்கு பிரச்சனை? என் மனைவிக்கு நடுமுதுகெலும்பு பாதிக்கப்பட்டு எழும்ப முடியாமல் கிடக்குறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இவனுக்கு வயிற்றில் கை வைக்க சொன்னார். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், என்னால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகி மெடிசன்ஸாக எடுத்துகிட்டு இருக்கிறேன், முழு குடும்பத்தை என்ன பிடிச்சிட்டான், வியாதி பிடிச்சிட்டான். அப்புறம் விசாரிச்சா தான் தெரியுது, அவர் ஊழியம் பண்ணுறாராம். என்ன பண்ணுறாரு? ஊழியம் பண்ணுகிறார். அவருக்கு ஜபம் இல்லை, அபிஷேகம் இல்லை, ஆனால் அவர் என்ன பிடிச்சிருக்கிறாராம்? தம்பிங்களுக்கு தெரியும், வசனம் அன்பு போதும், அதுதான் சத்தியமா. நான் சொன்னேன், இதை வச்சுக்கிட்டு நீ பிசாசுக்கிட்ட எதிர்த்து நின்று கையை வச்சு, அவர் சொல்கிறார், நான் இதிலே பிசாசை ஓட்டுறேன். நான் ஜோமனாலே பிசாசு ஓடுது. எதில்? வெறும் சோத்திரத்திலே அன்புலேயே சப்ஜெக்டை முடிச்சிட்டார். நான் சொன்னேன், எப்பா நீ அன்பு இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, எல்லாம் கரெக்டு, நீ எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு ஒரு அபிஷேகம் பலன் வேணும்.
இது ஊழியம் வந்து சாதாரண ரைடிங் பார்ட் இல்லை, இது ஈஸியாலாம் ஓடிட முடியாது. இது ஓடுறதுக்கு விசேஷமான ஒரு வல்லமை வரம் கிருபை வேணும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ சொல்கிறார், ஆமாம் ஆமாம் ஆமாம். கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து தான் அனுப்பினார். இன்னைக்கு வாப்பானா வரல. ஆனால் இன்றைக்கி நிறைய கேட்டகரி அப்படி தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போவது, ஊழியருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது ஆபத்து, விபத்து, வியாதி வீடுகளுக்குள்ளே வருகிறது. இந்த பிரயாணத்தை பண்ணாதனா பண்ணாத, இந்த காரியத்தை செய்யாதனா செய்யாத. கர்த்தரோடு கூட பேசினார்னா, வசனத்தின் மூலமாக பேசினா, ஊழியர் மூலமாக பேசினா அதை அப்படியே கீழ்ப்படி, அது நல்லது, அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளு, வாழ்க்கை சரிப்படும், நீ போய் போராட்டத்தில் சிக்க மாட்டீங்க. இப்படி இந்த ஜனங்கள் கர்த்தருக்கும் ஊழியருக்கு விரோதமாக செய்த போது கர்த்தர் எதை அனுப்பிச்சாரு? கொல்லிவாய் சர்ப்பத்தை. அது கடித்த ஒவ்வொருத்தரும் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய மரண ஆக்கினைகள், வியாதிகள் குடும்பங்கள்லேயே வருகிறதுக்கு காரணம் ஜனங்கள் செய்கிறதான கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பும் பாவம். ஆண்டவங்களுக்கு நல்ல மன்னாவை கொடுத்தாரு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த மன்னாவுக்கு 5ஆம் வசனத்தை படிங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் மன்னாவை தர, எப்போ பாரு வசனம் 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 ஜபம் பாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எப்படி இருக்குது உங்கள் பார்வைக்கு? அற்பமாக இருக்குது. அப்புறம் வெறுப்பு. ஏன்னா வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரக்கூடாதா? 6 நாள் வேலை செய்யணும்னு சொன்னார். 7ஆம் நாள் தானே ஓய்ந்திருக்க சொன்னார். உங்கள் பைபிள் ஒழுங்காக ஊழியக்கார் படிக்கலையா? நடுவில் ஏன் வர சொல்கிறாரு? வேலை செய்யறதுக்கு வாண்டுறாரு. எப்படிலாம் வர முடியும்? ஊழியக்கார வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது பார்வைக்கு? அற்பமும் வெறுப்புமா இருக்கிறது. அற்பமும் வெறுப்புமா உனக்கு இருக்கலாம். முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? வீடுகளுக்குள்ளே எது வருது? நான் சொல்லலை, உங்கள் வேதத்தில் தான் சொல்லுது. என்ன வரும் வீடுகளுக்குள்ள? கொல்லிவாய் சர்ப்பம், பிசாசு வருவான், படம் எடுத்து ஆடுவான். அப்புறம் தானா நீ என்ன பண்ணுவ? இப்போ தானா எங்கே வருவ? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகான காரியம், உங்கள் வாழ்க்கையிலையும் மறக்கக்கூடாது. நீங்கள் சபைக்கு வரலன்னு வச்சிங்களேன், தானாக ஆண்டவர் வர வைப்பார். சபைக்கு வரலன்னா உன்னை தானாக வர வைப்பார். நீ ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டத்தை விட்டுட்ட, ஒரு சனிக்கிழமை கூட்டம் விட்டுட்ட, ஒரு ஞாயிறு ஆராதனை விட்டுட்டனா உன்னை தானாக வாரத்தில் ஒரு நாள் கொண்டு வருவார். ரெடியாக இருக்குது உன் பின்னாடி ஒரு கொல்லிவாய் சர்ப்பம், உன் பின்னாடியே வந்துட்டு இருக்குது, வாட்ச் பண்ணிருக்குது. இவன் எப்போ விழுவான்னா காத்திருக்குது. நீ கொஞ்சம் அப்படி அமைதியாக கொஞ்சம் உட்காந்துட்டேன்னு வை, உள்ள யார் வருவா? படம் எடுக்கும். அப்புறம் பாஸ்டர் படம் எடுக்குது பாஸ்டர், முடியலை என்னால். உனக்கு முடியாமல் தான் போகும், முடியாதும் போகும், முடியும் போகும். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் மாட்டி சிக்கி சின்ன பண்ணமான பிறகு தான் ஐயோ ஆண்டவரேன்னு மாரில் கையில் அடிச்சுக்கிறது. மோசே சொல்லும் போது ஜனங்கள்லாம் கர்த்தர் மன்னாவை தந்தார் அற்பமாக நினைக்கிறாங்க. வசனம் வரும்போது எந்த காலம் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், இவனுக்கு ஒரு வேலையே இல்லை. இதே வசனம் தான் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணும்போது அப்படி தான் சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது சிலர் அப்படி தான் அற்பமாக நினைக்கிறாங்க, வெறுப்பாக இருக்குது அவங்களுக்கு, முறுமுறுக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வீடுகளுக்கு எது வருது? கொல்லிவாய் சர்ப்பம். அது வந்துச்சுன்னா மரணம் தான், டேஞ்சர். ஆக்சிடென்ட்டு, வியாதி, பொல்லாத கிரியைகள். நீங்கள் நிறைய குடும்பத்தில் ஆக்சிடென்ட் வருதா, வியாதி வருதா, ஆபத்து வருதா? தெரிஞ்சுக்கல. நீ யாரை விட்டுட்ட? சபையை அற்பமாக எண்ணிட்ட, கர்த்தரை அற்பமாக எண்ணிட்ட, கர்த்தரை நீ வெறுத்திருக்கிறாய். எத்தனை பேர் வெறுத்திருக்கீங்கன்னு தெரியல. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை கூட கடமைக்காக வர்றீங்க. தேவ சமூகத்தை நேசிக்கணும், வெறுக்கக்கூடாது. இங்கே படிக்கும்போது கொல்லிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பி அந்த ஜனங்கள் செத்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஜனங்களை யார்கிட்ட வராங்க? மோசேட்ட. மோசே மோசே தயவு செய்து எங்களுக்காக என்ன பண்ண? விண்ணப்பம் பண்ணிச்சாமன். நான் சொன்னேனே, அதுதான் இது. இவ்வளோ நாட்கள் எங்கே போனான்? அற்பமாக நினச்சான், வெறுப்பாக நினச்சான். எந்த அற்பமும் வெறுப்பாக நினச்சியோ மோசே கூப்பிடல, நீங்கள் வந்து வியாதி குணமாக என்கிட்ட வாங்கப்பான்னு. யார் வந்தா? கொல்லிவாய் சர்ப்பம் கடித்த போது மோசேவை போய் கூப்பிட்டாரு, நீங்கள் சாகாமல் இருக்க வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஜனங்க போய் என்ன கெஞ்சுறாங்க? தயவு செய்து எங்களுக்காக என்ன பண்ணு? விண்ணப்பம் பண்ணு. சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்போ கர்த்தர் என்ன செய்தி சொன்னார்? மூன்றாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருடைய முகத்தையும் பரலோகத்தையும் நோக்கி பாருங்கள். இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், தானியம் தருகிற தேவனை நோக்கி, ஆசீர்வாதம் தருகிற வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். மூன்றாவது நான் சொல்லுகிறேன், வியாதியை குணமாக்குறதான கல்வாரியை நோக்கி பாருங்கள். கல்வாரி தினந்தோறும் கண்களுக்கு முன்பாக வரணும், சிலுவையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வரணும்.
பழைய ஏற்படி நாட்களில் அவர்களுக்கு ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அந்த கோலின் நுனியில் வைக்கும்படியாக கர்த்தர் சொல்கிறார். ஒரு கொள்ளிவாய் சர்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை அவன் நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது சிலுவையை அல்லது கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு சகோதரி கேன்சரால் பாதிக்கப்பட்டு கடைசி 4வது ஸ்டேஜில் சாக கிடந்தாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய சாட்சியை டிபிஎம் ஒரு சகோதரி யூடியூப்பில் பார்க்கலாம். அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு ரத்த போக்கில் படுத்துருக்குறாங்க. இன்றைக்கி சாவா நாளைக்கு சாவான்னு தினந்தோறும் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன், என் ஜீவனை எடுத்துங்க. ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்துறார், நீ ஒப்பு கொடுக்காத, நீ ஜீவன் வேணும்னு கேளு. அப்போ அந்த அம்மா நல்லா பொருத்தனை பண்ணி சுத்திகரிச்சுட்டு ரொம்ப நேரம் சுத்திகரித்து ஆண்டு சமத்தில் என் பாவங்களை மன்னியும், கோபங்களை மன்னியும், கிரியைகளை மன்னியும் சொல்லி 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 அறிக்கை செய்து தங்களை தரமட்டமாக தாழ்த்தி கல்வாரியை தியானம் பண்ணாங்களாம். அந்த சிலுவையினுடைய கல்வாரி அவர்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கின உடனே, இது உண்மையிலே நடந்தது, யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள். பரிபூர்ண சுகமாகி இப்போ சாட்சி அந்த சபையில் நிற்கிறாங்க. பணம் வேலை செய்யலை குணமாக்குறதுக்கு, பொருள் வேலை செய்யலை குணமாக்குறதுக்கு மருத்துவர்கள் கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவர்களை கைவிடலை. இப்படியே குணமாக்குவார் கர்த்தர். நாம் சரியான விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவர். அப்போ இந்த செத்து கடந்த மரண போராட்டத்தில் இந்த ஜனங்களுக்கு ஒரு வெண்கல சர்வத்தை வைத்திருந்தார். இந்த வெண்கல சர்வம் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் கர்த்தர் அவர்களுக்கு அடித்ததான வெண்கல சர்வத்தை கொண்டு வந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கர்த்தர் நமக்கு கல்வாரி சிலுவையை வைத்திருக்கிறார். இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள், இந்த சிலுவையை தேடி தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கல்வாரியை தியானிக்கிறவர்களுக்கு வியாதி இல்லை. காரணம், அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கும்போது உனக்கு ஒரு குத்தப்படும், இந்த பாவங்கள் நான் செய்திருக்கிறேன், இந்த அக்கிரமங்களை செய்திருக்கிறேன். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை அவர் குணமாக்குகிறார். குணமாகிறதுக்கு தடை நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள். தேவ சமூகத்தில் அது ஒப்புக்கொண்டால் அதிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருவார். அதனால மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24 படிக்கும்போது இயேசு கிறிஸ்து கூட அநேக வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினதாக படிக்கிறோம். நேரம் இல்லை. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும்போது, யாக்கோபு 5:16, நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு நீங்கள் ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இதுக்கு இந்த ஜபத்தின் பெயர் இன்டர்செஷன் ப்ரேயர் அல்லது வேண்டுதலின் ஜபம். இன்னைக்கு குடும்பங்களில் வியாதி இருக்கிறது, நமக்குள்ளே வியாதி இருக்கிறது. இதுக்கு யார்கிட்டயோ பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த டாக்டர் ஸ்பெஷலாக, இந்த டாக்டர் ஸ்பெஷலாக, இங்கே போனால் சரியாயிருமா, அங்கே போனால் சரியாயிருமா, அதெல்லாம் உலக பிரகாரமான ஆலோசனை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் தருகிறார். நீ சிலுவையும் கல்வாரியும் நோக்கிப்பார். 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபில் சொஸ்தம் அடைக்கும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள். முதல்ல குணமாக்கிறதுக்கு எதை செய்ய, என்ன செய்யுங்க, அறிக்கையிடுங்க. நாம் இப்போ திருவிருந்து எடுக்கிறப்ப அறிக்கை செய்வோம். அதோட அடுத்த திருவிருந்து வந்தால் தான் அறிக்கைன்ற பாட்டே தெரியும். அப்போ தான் சுத்திகரிப்போம். தினந்தோறும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்திகரித்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரே இவைகளை மன்னியும், இவைகளை மன்னியும், அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்போ அறிக்கை செய்யும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார், நீங்கள் அப்படி அறிக்கை செய்தால் ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம். அப்போ ஒரு காலத்தில் துன்மார்க்கமான பாவகரமான மனுஷனாக இருக்கிற நம்மை சுத்திகரித்து அறிக்கையிடும் போது கர்த்தர் அவைகளை மன்னித்து நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். இந்த நீதிமான்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அவர்களை குணமாக்குகிறார். யாக்கோபு 5:16 முதல்ல நீ அறிக்கை செய், 2வது விண்ணப்பம் பண்ணு. நீ அப்படி வேண்டுதல் பண்ணால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து உன்னை குணமாக்குவார். இன்னைக்கு உன் வியாதி காரணம் என்னன்னு தெரியுமா? உன் பலவீனத்துக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உன் போராட்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய அக்கிரமங்களே. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவன் நடுவிலே பிரிவினை உண்டாக்குறது. அது ஒரு சுவரை போல நிற்குது. அதான் ஜபம் கேட்க முடியல. வியாதி பலவீனம் உள்ள வருது. கொல்லிவாய் சர்பம் மரண ஆவிகள் உள்ளே வருகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் போது 12, 13 வசனங்களை வாசித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 12, 12, 13. அடுத்த வசனம் வாசிங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லை. அப்போ தேவனை தரிசிக்கிற விரும்புகிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலையாக்க முடியும். அதுக்கு அறிக்கை செய்யணும், விசுவாசிக்கணும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எபிரேயர் 12 பார்க்கும்போது 12, 13 சொல்லப்போ தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர்த்து
நீங்கள் நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசுனாக்கு சொஸ்தமாக்கும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். வழியை நீ செவைப்படுத்தணும். இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி அக்கிரமம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யணும், வழியை செவைப்படுத்துங்கள். அப்படி வழியை செவைப்படுத்தி அறிக்கையிடும்போது கர்த்தர் நமக்கு சுகமளிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா ரஃபேக்கா, யெகோவா ராஃபா. அப்படி என்றால் அவர் சுகமாக்கும் கர்த்தர். இன்றைக்கி நமக்குள்ள எத்தனையோ சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாதிகள், மரண போராட்டங்கள் இருக்கிறது. சிலரை கர்த்தரை அனுமதிக்கிறார். இவர் இந்த ஜனங்கள் பாவம் செய்த போது தானாக வரவில்லை, கர்த்தர் தான் அதை அவங்களுக்குள்ள அனுமதித்தார். சர்பத்தை, கொல்லிவாய் சர்பத்தை. இன்றைக்கி எத்தனையோ வியாதிகள் நமக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். எத்தனையோ காரியத்தில் நம்ம விடுதலை இல்லாமல், சுதந்திரம் இல்லாமல் அந்த வியாதியில் கட்டப்பட்டிருக்கலாம். நீங்கள் சொஸ்தம் அடிக்கும்படிக்கு, நீங்கள் பிழைக்கும்படிக்கு கர்த்தரிடத்தில் திரும்பி பாவங்களை அறிக்கைட்டு ஒருவருக்காய் ஒருவர் விண்ணப்பம் செய்து நீங்கள் தேவனை நோக்கி செய்கிற ஊக்கமான ஜெபம் உங்கள் பிணிகளை குணமாக்கி சொஸ்தமாக்கும். அப்போ முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் பிரகாசமும் வெளிச்சமான தங்கள் வாழ்க்கைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வானத்தை உண்டாக்கினதான பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற குறைவுகள், தேவைகள், எல்லா விதமான பசிகள், போராட்டங்கள், இவைகளுக்கு தானியத்தை விளைய செய்கிற அல்லது தானியத்தை கொடுக்கிறதான பண்டகசாலியாகிய யோசேப்பின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கட்டுகள், இவைகளிலிருந்து விடுதலை ஆவதற்கு நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். வசனம் சொல்லப்பட்டபடி அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த மாதத்தினுடைய முதல்ல கர்த்தர் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறார், உங்கள் முகங்கள் பிரகாசிக்கப்படும். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். காரணம், நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். கர்த்தரை தேடி வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். முழங்கல்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இனி உம்மை நோக்கி பார்ப்பேன், உம்மை உறுதியாய் பிடிப்பேன், இந்த விசுவாசத்தோடு என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் உலகத்தை பார்த்தேன், மாம்சத்தை பார்த்தேன். லோத்தின் மனைவி உலகத்தை பார்த்து தான் உப்புத்துனாய் போனாள். ஆனால் லோத்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டான். அவர் வரும்போது அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பூமியை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாரும் கைவிடப்படுவார்கள். இதோ விழித்து கொண்டு அவரை பார்க்க வகை தேடுகிற ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். பார்க்க வகை தேடாமல், கர்த்தரை அறியாமல், உலகத்தையும் மாம்சத்தையும் தேவையும் பலவீனத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை கைவிடப்பட்டு இந்த பூமியிலே இருப்பார்கள். நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் போக வேண்டியதாக இருக்கும். நீங்கள் விழிப்புள்ளவர்களாக கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. திருடன் வருகிறது போல அவர் வர இருக்கிறார். விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறாயா? அப்படி பார்க்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். உம்மை ஊக்கமாய்